உரிமைக்காக போராடின உத்தமனுக்கு சமாதி கட்டியாச்சு. ஆனா உரிமைகிட்டு இருக்கிற அக்கிரமத்துக்கு என்ன சமாதி கட்டல. குட்ட குட்ட குனிஞ்சுகிட்டே இருக்கணும். நாங்க குனிய குனியா குட்டிக்கிட்டே இருக்கணுமா? எங்க ரத்தம் கொதிக்குது சின்னத்துல, ரத்தம் கொதிக்குது. உங்க கோபத்தில் இருக்கிற நியாய உணர்ச்சி எனக்கு புரியுது. பாவம் செஞ்சவன் நடக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. பணக்காரன் கால முதுவிட்டு ஏழைக்காக இடத்துல புல்லு மட்டும் என்ன புரட்சியே முளைக்குது. முதல்ல இந்த சீட்ல உட்கார எனக்கு அனுமதி கொடுங்க. இந்த நாற்காலியில உட்கார்ந்து உங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருந்த தியாகி முத்தையன் பேர்ல ஆணையிட்டு சொல்றேன். உங்களுக்காக எங்க அப்பான்னு பேரை தாங்கிக்கிட்டு இருக்கிற அக்கிரமக்காரனை எதிர்த்து நியாயத்துக்காக போராட நான் முடிவு கட்டுட்டேன். அந்த முதலாளியின் அராஜக செயலுக்கு என் கையாலேயே முற்றுப்புள்ளி வைக்கணும் என்கிறார் மார்க்ஸ். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் மூலமே ஒரு நாடு சுபீட்சம் அடைய முடியும் என்கிறார் லெனின். தொழில்களை தேசியமயமாக்குவது ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அறிகுறி என்கிறார் நேரு. சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டால்தான் மக்களிடையே மறுமலர்ச்சி ஏற்படும் என்கிறார் அறிஞர் அண்ணா. இந்த பொன்மொழியில இருந்தாலும் ஒதுக்க போறேன். பரவாயில்லையே, நீங்களும் பாடத்துல தேறிடுவீங்க போல இருக்கே. வேற என்ன செய்ய முடியும்? வாத்தியாரமா மாதிரி 24 மணி நேரம் இதையே சொல்லி என் பிராணனையே வாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு கோடீஸ்வரன் இவங்களை எல்லாம் பத்தி நினைக்கிறது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அறிகுறி இல்லையா? நான் இப்ப சீரியஸாவே கேட்கிறேன். சதா சர்வதா காலம் என் நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு தைக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறியே, உண்மையில எனக்கு சந்தேகமா இருக்கு. புரட்சிக்காரியோன்னு சந்தேகமா? இந்த தேகத்துல சந்தேகம் இருக்கு. நான் இருந்தது, வளர்ந்தது, பார்த்தது, பழகினது எல்லாமே அந்த மாதிரி நாடுகள்ல. அதனாலதான் என் ரத்தத்திலேயே ஊறி போச்சு. கோச்சுக்காதீங்க முதலாளி. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன என்ன? இன்னைக்கு என் தம்பி பாரிஸ்ல இருந்து வரப்போறான். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் அவனை அழைச்சிட்டு வரலாம். நான் எதுக்கு அங்க வரணுமா? எதுக்கா? உங்க மச்சனை உங்கள மாதிரியே பணக்கார நம்ம கல்யாணத்துக்கு கூட அவனால வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்களும் வந்து மாலை போட்டு மரியாதையா அழைச்சிட்டு வர வேண்டாமா? வாங்க முதலாளி. வர்றேன். மீட் மை பிரதர் இல்ல சேது. இப்பதான் பாரிஸ்ல இருந்து வர்றாரு. வணக்கம். பி சீட்டட். உங்களை எங்கேயோ பார்த்ததாக ஞாபகம் இருக்கு. நான் இந்தியாவுக்கே இதான் முதல் வாட்டி வர்றேன். நீங்க ஃபாரின் வந்திருக்கீங்களா? ஆமா, வந்திருக்கேன். அங்கதான் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கணும். ஓஹோ, பிரான்ஸ்ல மீட் பண்ணிருப்போமோ? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டுமா? ஏரோட்ரம்லயே சொன்னா ரொம்ப டயர்டா இருக்குன்னு. நாளைக்கு ஃப்ரீயா பார்க்கலாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆமா. சார், ஐயோ, இதெல்லாம் வாங்க கூடாதுங்க. மகா பாவம், தப்புங்க. ஸ்ரீராம ஜெயங்க, ஸ்ரீராம ஜெயங்க. ஊரை கூட்ட மாதிரி கத்துற. நீ எல்லாம் ஏன் தெரியுமா இப்படியாக இன்னும் இப்படியே இருக்கிற? என்னால தாண்ட போட. நெக்லஸ் அத்தனையும் வைரம். 1000 பேரை கொள்ற அளவுக்கு ஒரு வைர நெக்லஸ். ஆமா, எங்க அப்பா மாதிரி 1000 ஏழைகள் செத்தாத்தானே இப்படி ஒரு பணக்காரன் இருக்க முடியும். அடேங்கப்பா, ஒரு ஜவுளி கடையா இருக்குது. ஒரு பொம்பளைக்கு இத்தனை புடவையா? ஆமா, இவ்வளவு புடவையும் வச்சுக்கிட்டு அப்புறம் இத்தனோண்டு போட்டு வர்றாளுங்க. திமிரு. இந்த நிலைமையில போலீஸ் கூப்பிட்டா நம்ம 2 பேரையுமே புடிச்சிட்டு போயிடுவான். நான் தான் உங்க அப்பனுக்கு மச்சான், உங்க அம்மாவுக்கு தம்பி. நீ யாருக்கு தம்பியா இருந்தா எனக்கு என்ன? ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? ஐயோ, ஒரு ரூம்ல தான் எனக்கு வேலையே.
இந்த காலத்துல அதுதானே ட்ரெஸ். நானும் தான் ட்ரெஸ் இருக்கிறேன். நீ வெளியே போ. என்ன தெரியுமா? அறைய போறியா? அறையவா போற? அறையும் போது கிட்ட வந்துதானே அறைய. அப்ப உன்னை நல்லா பாத்துக்கிறேன். கொழுப்பா திமிரா? சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை. அதுதான் பரலாங்கிற நேரத்துல ரூம கட்டி இருக்கீங்களே, கேட்காது. உருண்டு திரண்டு வெண்ணமா இருக்கிறா. என்ன பாரிஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்க. பாரிஸ் கார்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரியல யாருக்கும். டேய், நான் அமெரிக்கா இல்லடா, அம்ஜிக்கிறடா. வைக்க போறேன்டா உங்களுக்கெல்லாம் வச்சு. இங்க வந்து பாருங்க. என்ன உங்க தம்பி எப்படி என் ரூமுக்கு வரலாம்? வந்தா என்ன, அவன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமா இருந்துட்டு போறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே அறையில எப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்க முடியும்? மனசுல கட்டுப்பாடு இருந்தா ஒரே படுக்கையில கூட இருக்கலாம். மனசை வச்சுதான் உடம்பை தவிர உடம்ப வச்சு மனசு இல்ல. என்னால அப்படி இருக்க முடியாது. இந்த வீட்டுல வேற எத்தனையோ ரூம் இருக்கு, அதுல போய் அவர் இருக்க சொல்லுங்க. அந்த ரூம் எல்லாம் வாடகைக்கு விட போறேன், அதுல போய் இருக்க முடியாதுமா. ஐயோ, இது அநியாயம். எதுடி அநியாயம்? 400 பேர் இருக்க வேண்டிய வீட்டுல 4 பேர் இருக்கீங்க. இதை விட ஒரு அநியாயம் வேணுமா? அப்படின்னா நான் பிளாட்பாரத்திலேயே போய் இருக்கிறது. இரு, அவங்க மத்தியில நீ போய் நின்னா மட்டமா தெரிவேன்னு கூச்சப்படுறியா? இது ஒண்ணும் புதுசு இல்ல. பரம்பரை பரம்பரையா எத்தனையோ குடும்பங்கள் பிளாட்பாரத்திலேயே நிரந்தரமா கொடுத்துன இருக்கிறாங்க. 10ஓட 11, அத்தோட நீ ஒண்ணு போய. நீங்க வந்ததுல இருந்து இந்த வீடே தலைகீழா மாறி போச்சு. இப்ப என்னத்த கண்ட? இன்னும் போக போக பாரு. இவ்வளவு நாள் கழிச்சு எங்க அப்பா ஏன் உங்களை தேடி பிடிச்சாருன்னு தான் தெரியல. யாரு தலையில என்ன எழுதிருக்கோம் அப்படித்தான் நடக்கும்னு சாஸ்திரமே இருக்கு. போமா, போ போ, போய் வேலையை பாரு. இரு, எங்க போற? நானும் வரேம்மா. என்னது? குளிக்க போறேன் கூட வரேங்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? நான் உன்னை பார்த்து வெக்கப்படணும். கொஞ்சம் கொஞ்சம். ஏ நாராஜா, சொன்னா கேட்கணும். வெளியே போ. பாம்பையா? உன்னை விட்டுறேன், ஆனா விட்டா மறுபடியும் பாம்பு வரும். ஏ நாராஜா, ஏ நாராஜா. ஐயோ, கூப்பிடாதே. நீ கவலைப்படாத நாராஜா. அடேய், என்ன எப்படி கூப்பிடுற? நீ வளர்த்துற பாம்பா? இல்ல, இங்க வந்த பாம்பு. நீ கவனரு, அதை புடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டு வந்துடுற. எப்படி? ஏன் மகிமை இல்ல, எல்லாம் வேரோட மகிமை. இடுப்புல கட்டி இருக்கிற நாராஜா. அடேய் நாராஜா, எங்கடா இருக்கிற? இந்த பாரு, நானும் உடனடியா வந்து குளிக்கணும். கதவை சாத்திராத. சாத்தினா மறுபடியும் நாகராஜா வருவான். ஐயோ, நான் குளிக்க மாட்டேன். டேய், டேய், எங்கடா இருக்க? கண்ணா, டேய் டேய், பா 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 பா. கண்ணா, பாரு ராஜா, குக்க கோலம் உடைச்சிருக்காண்டா உனக்காக. எறும்பு வேற இங்க.